ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவில் அமர்லா கட்டு பழைய சாரியில் தான் பார்க்க போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்திருக்கேன். ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடும், க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அளவு சுடி வச்சு தான் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி எடுத்துருங்க. ஆம்ஹோலில் கீழே 1 இன்ச்சு கீழே வச்சு செஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 40 ஃபுல் ரவுண்டு 40, அதில் பாதி செஸ்ட்டு 20. அப்புறம் ஹிப்பு, அந்த ஜாயிண்ட் கிட்ட ஹிப்பு பார்த்துக்குங்க. இவங்களுக்கு ஹிப்பு வந்து 39ங்கிறதால 19, அதில் பாதி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஷோல்டர், நெக்கு, இது ரெண்டும் பார்க்கணும். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2.5, நெக்கு வந்து 2.25. குண்டாக இருக்கிறவங்களுக்கு 2.25 3 வைக்கலாம். சுடிக்கு 2.25 வச்சா போதும். 2.5 வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், செஸ்ட்டு வந்து நான் அப்படியே 20 வந்து 10 10 20 அப்படியே நான் மடித்து வச்சுக்கிறேன். டேப் 20 எடுத்து அப்படியே மடித்து வச்சுருங்க. டோட்டல் 40. நம்ம வந்து பாதி வந்து 20, இது வந்து லைனிங் 4 போட்டிருக்கிறதால அதில் பாதி 10 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 20 எடுத்து டபுளாக மடிச்சிக்கோங்க, 19 எடுத்து டபுளாக மடிச்சிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். அப்புறம் கழுத்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணிடுறேன் நான். 9.5 வந்து பேக் நெக்கு. எப்போவுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணுறது பேக் தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே ஷோல்டர்லேருந்து கிராஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் அலோன்ஸ் விடணும். அதை நான் காட்டுற மார்க் பண்ணி உங்களுக்கு. பாருங்கள், ஆம்ஹோல் வந்து இப்படி நல்லா எடுத்து வச்சுட்டு ஆம்ஹோல் அப்படியே அளந்துக்குங்க. 9 வருது, சாரி 10 வருது ஆம்ஹோல். 10 வந்து அப்படியே வந்து வச்சு மார்க் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து அந்த பாடி கிளாத் எடுத்து வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம், இல்லை அளந்துட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அளந்து மார்க் பண்ணும்போது கீழே பாடியிலேருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே ஆமோல் அளவு எடுத்துக்கலாம். நான் ஆமோல் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது கிளியராக வீடியோ போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இது லாங்காக வீடியோ போகுங்கிறதால நான் அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். நான் பாடி கட்டிங் வந்து ப்ளவுஸ்க்கும் ஒன்று தான், சுடிக்கும் ஒன்று தான். நான் அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு இப்படி வச்சு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். சைடில் வந்து 2 இன்ச்சு அலோன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பழைய சாரீ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, ஜக்கா சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கழுத்துக்கு வந்து 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பேக் மட்டும் தான் வெட்டி எடுக்கிறேன், ஃப்ரண்ட் இல்லை. இது வெட்டும்போது பார்த்து வெட்டிக்குங்க, தனியாக இந்த மாதிரி எடுத்து விட்டு வெட்டுக்குங்க. இல்லைனா நீங்கள் முதல்ல வந்து ஷோல்டரை வெட்டி விட்டுட்டு தனித்தனியாக பண்ணிவிட்டு வெட்டுங்க. பிகினராக இருந்தால். டெய்லராக இருந்தால் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அதே தான், நெக்கு மட்டும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது அலோன்ஸ் வந்து மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், 9க்கு நான் 8.25 மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே இப்போ மார்க்லேயே நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அலவுன்ஸை வந்து நான் எக்ஸ்ட்ரா மேலே வச்சு மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான். லைட்டாக வந்து ஆமால் வந்து குடச்சி எடுத்துக்கோங்க. லைட் ஷேப் எடுத்தால் போதும். நீங்கள் வந்து அந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, சைடு மார்க்கு, அந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. ஷோல்டர்ட்டையும் கட் பண்ணக்கூடாது. அந்த பிசுறு வந்து லைட்டாக அந்த குடையிற சைடு வந்து அந்த ஆம்ஹோல் எல் பேண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, பாடி முடிஞ்சது. இதை வந்து நம்ம அப்படியே ஒரிஜினலில் வச்சு எடுத்துக்கலாம். இப்படி வச்சு சேம் அதே அளவுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ லாங்காக போகுங்கிறதால நான் ஷார்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டபுளாக மடித்து கிளாத் எடுத்துகிட்டு, பாருங்கள், 9 இன்ச்சு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு அலோன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம்.
எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவாக மடித்து இப்படி எடுத்துக்கோங்க. அளவு வச்சு லைனிங்கோட அளவு வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓப்பனாக இருக்கிறது எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்கணும், க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடு இருக்கணும். கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். பாருங்கள், இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாடி கிளாத்தும் போடலாம். பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு அதிலே இருக்கிற எல்லா கிளாத்தையும் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. சைடில் உங்களுக்கு எந்த கிளாத்தில் கிடைக்குமோ அது பார்டரோட நம்ம எடுத்துக்கலாம். அது சாரீ ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணலன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அது பேபிஸ்க்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 கிளாத்து ஓப்பனாக இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்குது, க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடில் இருக்குது. நம்ம கை அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கை லென்த்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கை ஓப்பனு பாதி கை ஓப்பன் நம்ம இது எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா 7.5. நீங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா 7.5 அப்படின்னா 15. நம்ம பாதி தான் எடுக்கணும். 5ல் வச்சு ஃபஸ்ட்டு கீழே வந்து 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு அங்கேருந்து 5 வச்சுக்கோங்க. ஓப்பன் 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஆமோலில் வந்து நம்ம அங்கேயே 10 எடுத்துட்டோம். அந்த 10 வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பாடி கிளாத் வச்சு செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத தெளிவான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு அலோன்ஸ் விட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க பிடிச்சி தைக்கிறதுக்காக. சைடில் வந்து 2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு சைடு ஒரு மார்க்கு, சென்டரில் ஒரு மார்க் போட்டு இது ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக ஆம்ஹோல் குடச்சி எடுக்கணும் நம்ம. அது வந்து அந்த சென்டர் மார்க்குக்கும் அந்த சைடு மார்க்குக்கும் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக குடைங்க. அந்த 2 இடத்துல நீங்கள் வந்து குடைக்க வேண்டாம். லைட் ஷேப் எடுத்து மேலே வந்து குடைக்காமல் ஸ்ட்ரைட் கொண்டு போயிருங்க. குடைச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு, குடைக்காத பக்கம் வந்து பேக்கில் வச்சு அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான், ஸ்லீவ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பாடி எப்படி விரிக்கிறதுன்னு காட்டுறேன். கிராஸ் கட்டிங்கில் 2ஆக மடித்து போட்டுட்டு அதை வந்து கிராஸாக இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இதில் 4 மடிப்பாக தான் மடிக்கணும். நம்ம வந்து இது நேராக மடிக்காமல் கிராஸில் மடிக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், கீழே 2 கிளாத் இருக்குது, மேலே 2 கிளாத் இருக்குது. அந்த பார்டர் நமக்கு வேண்டாம். அதனால் அந்த பார்டரை நம்ம விட்டுட்டு கிளாத் மடிச்சுக்கலாம். பாட்டம்லேயும் நம்மளுக்கு பார்டர் வேண்டாம், சைட்லேயும் பார்டர் வேண்டாம். நான் கட் பண்ணுற பாருங்கள், ப்ளைன் மட்டும். எல்லா பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கணும். நீங்கள் நல்லா வந்து அந்த 4 நம்ம சைடு இருக்கிற 4 கிளாத்தும் ஒரே ஈவனாக இருக்கணும், எச்சு கம்மி இல்லாமல். அது கையில் நீங்கள் இப்படி தடவி பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் பாட்டம் வந்து லைனிங் போடலை, அப்படியே தான் பண்ணுறேன். சாரீ வந்து ஹெவியாக இருக்கிறதால பாடிக்கு மட்டும் தான் லைனிங் தரேன். இது வந்து நம்ம அப்படியே மேலே போட்டு அப்படியே மடித்து கட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவும் நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். அந்த ஹிப்பு வந்து நம்மளுக்கு எங்கே வந்து பத்துதோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அலோன்ஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டால் போதும் அந்த இடத்துல. இப்போ மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள். நம்மளுக்கு ஹிப்பு அந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னா அங்கே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக அங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறலாம், நம்ம மடித்து அந்த சைடு அடிக்கிறதுக்காக. இது வந்து அளவு சுடி வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறதும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எல்லாமே
நம்ம 1/2 இன்ச்சு கீழே வந்து அலவுன்ஸ் கொடுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அது மடித்து அடிக்கிறதுக்கான அலவுன்ஸு. சைட்லேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சைடு அடிக்கிறதுக்காக மட்டும் அலவுன்ஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த பார்டர் வேண்டாம். இப்போ பாட்டமில் நம்மளுக்கு கொஞ்சம் பார்டர் வந்திருக்கு. அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஜாயின் போட்டுக்கலாம். பாருங்கள், தனியாக நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற பிட்டு எடுத்து அது எவ்வளோ இருக்கோ அதே அளவு நம்ம ஷேப் வச்சுட்டு 1/2 இன்ச்சு வந்து அலவுன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள். நம்ம அந்த வெட்டி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் அதே அளவு மார்க் பண்ணி எடுத்துட்டு அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டாக நம்ம வந்து பாட்டம் ஜாயிண்ட்டாக நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான நம்பர்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். நம்மளுக்கு அந்த இடத்துல பார்டர் கவர் ஆகாமல் ப்ளைன் saree இருக்குன்னா நம்ம இந்த ஜாயிண்ட் போட வேண்டியதில்லை, அப்படியே கரெக்டாக வந்துடும். டோட்டல் லென்த்து வந்து இது 40 இன்ச்சஸோட ட்ரெஸ்ஸு. பாடி லென்த்து வந்து 14 வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது ஸ்கர்ட்டுக்கு லென்த் வச்சுக்கோங்க. டோட்டலாக வந்து 40 வரணும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.